அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல மீன், மீடியன், மோடு அது குரூப்டு டேட்டாக்கு எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் மீன், மீடியன், மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா செட். மார்க்ஸ் எல்லாமே இன்டர்வல்ல கொடுத்துருக்கோம். 0 to 10, 10 to 20, அது மாதிரி 70 to 80 இன்டர்வல்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது? ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா குரூப்டு டேட்டாவா இருந்துச்சுன்னா என்ன சார் ஃபார்முலான்னா சம்மேஷன் எஃப் இன்டு எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப்னு சொல்லுவோம். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ன்றது மிட் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சிம்பிளாக ஒரு டேபிள் நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ கொடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டேட்டாஸை தூக்கி ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மிட் வேல்யூன்றது என்ன சார்னா 0 to 10க்கு உண்டான மிடில் வேல்யூ தான் மிட் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ 0 to 10க்கு மிட் வேல்யூ என்ன சார்னா 5, 10 to 20க்கு 15, 20 to 30க்கு 25, then 35, 45, 55, 65, 75. இது எப்படி சார் இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 to 60 எடுத்தோம்னா 50 plus 60 divided by 2 அவ்வளவுதான். ஸோ 50 60னா 110, 110 divided by 2னா 55. இது மாதிரி எந்த டேட்டா கொடுத்தாலும் மிட் வேல்யூன்றது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ தென் எஃப் இன்டு எக்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி கொடுத்துரும் 10, 40, 20. அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ 10 into 5னா 50. Then 15 times 40 என்னன்னு பாருங்க. 15 times 40னா 600. Then 25 into 20னா 500. 35 into 0னா 0. So 45 into 10னா 450. Then 55 into 40. So 2200. 65 into 16, 1040. Then 75 into 14, so 1050. Then இந்த frequency full add பண்ணுங்க. frequency full add பண்ணீங்கன்னா summation f னு சொல்லுவோம், இல்லைன்னா capital N னு கூட சொல்லுவோம். அப்ப என்ன பாருங்க, 10, 50, 70, 80, 120, 130, 140, 150. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 150. டவுட்னா செக் பண்ணிங்க. 40 plus 10 plus 20 plus 10 plus 40 plus 16 plus 14. ஸோ 150. தென் இதை ஆட் பண்ணுங்க. சம்மேஷன் எஃப் எக்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்க. 50 plus 600 plus 500 plus 450 2200 plus 1040 plus 1050 ஆட் பண்ணீங்கன்னா 5890 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மீன் வேல்யூ சம்மேஷன் எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸோட வேல்யூ 5890 டிவைடட் பை இது சம்மேஷன் எஃப்னு சொல்லலாம், இல்லை கேபிட்டல் என் சொல்லலாம், எல்லாமே ரெண்டு ஒன்று தான். அப்போ 150. அப்போ போட்டு பாருங்க. 5890 டிவைடட் பை 150 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 39.27. கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸ் நானா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 39.27. இது மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் என்ன சார் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியன். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, இது குரூப்டு டேட்டா. ஸோ L plus N by 2 minus CF divided by frequency into H. இது மீடியனுக்கான ஜென்ரல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல நம்ம மீடியன் கிளாஸை கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன சார் மீடியன் கிளாஸ்னா N divided by 2 என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு என்ன சார் வந்துச்சு, 150 டிவைடட் பை 2 இல்லையா சார்? என் வேல்யூ தானே சார் வந்துச்சு. பாருங்க, என்னோட வேல்யூ 150 டிவைடட் பை 2.
150 டிவைடட் பை 2ன்றது அப்ராக்சிமேட்லி 75. இந்த 75 குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எங்க வருதுன்னு பார்க்கணும். அப்போ சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 அப்படி இருக்கட்டும். 10 கூட 40 ஆட் பண்ணீங்கன்னா 50. 50 கூட 20 ஆட் பண்ணீங்கன்னா 70. 70 கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா அதே 70 தான். 70 கூட 10 ஆட் பண்ணீங்கன்னா 80. 80 பிளஸ் 40னா 120. 120 பிளஸ் 16னா 136. 136 பிளஸ் 14னா 150. ஸோ இங்கே வரக்கூடிய சம்மேஷன் எஃபோட வேல்யூ 150 தான் இருக்கும். தென் இங்கே வரக்கூடிய வேல்யூ சேமாக இருக்கும். இதை n கூட சொல்லலாம். n is equal to 150. இப்போ இந்த 75 எங்கே ஃபேல் ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ 75 கண்டிப்பாக 70 விட அதிகமாக தான் இருக்கும். 70 விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த இன்டர்வலில் தான் இது ஃபேல் ஆகுது. ஏன்னா 75 இந்த இடத்துல தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த இன்டர்வலுக்குள்ள 70க்கு மேலே இருக்கும், 80க்கு உள்ளதாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் மீடியன் கிளாஸ். அப்போ எல் வேல்யூன்றது இதில் வரக்கூடிய லோவர் வேல்யூ. இந்த 40 அண்ட் 50ல வரக்கூடிய லோவர் வேல்யூ. ஸோ 40. தென் சிஎஃப். சிஎஃப்ன்றது ப்ரீவியஸாக வரக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ப்ரீவியஸாக வரக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் இந்த சிஎஃப்ன்றது 70. ஏன்னா இது ஃபார்முலா. எஃப்ன்றது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி. இந்த மீடியன் கிளாஸோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி தான் எஃப்னு சொல்லுது. இது சிஎஃப்னு சொல்லுது. ஸோ எஃப்க்கான வேல்யூ 10. தென் ஹெச்ன்றது இன்டர்வலோட லென்த்து. ஹெச்ன்றது இன்டர்வலோட லென்த்து. இங்கே 0 to 10, 10 to 20, 20 to 30 இது மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாலே 10 லென்த் ஆஃப் த இன்டர்வல்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ மீடியனோட ஃபார்முலா என்ன சார்? எல்லோட வேல்யூ 40 ப்ளஸ் n by 2. என்னுக்கான வேல்யூ 150 டிவைடட் பை 2 மைனஸ் சிஎஃப் 70 கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எஃப் 10 இன்டூ லென்த் ஆஃப் த இன்டர்வல் 10. ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10 10 கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மேலே என்ன கிடைக்குன்னு பாருங்க. 40 ப்ளஸ் 150 by 2னா 75 மைனஸ் 70. அப்போ ஆன்சர் என்ன சார் நமக்கு கிடைக்குது? 45. ஸோ மீடியன் வேல்யூ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த அளவுக்கு மீடியனுக்கான வேல்யூ 45. நெக்ஸ்ட் ஒன் மோடு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ மோடு கண்டுபிடிக்கணும்னாலே மோடு கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடு கிளாஸ் எந்த இடத்துல அக்கர் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பார்க்கணும்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்கே ஃபேல் ஆகுதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிளியராக பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ 2 மோடு கிளாஸ் இன்டர்வல் வருது. அப்போ 2 மோடு கண்டுபிடிக்கிறதா சார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். 10 to 20க்கு ஒரு மோடு, ஃபார் எக்ஸாம்பிள் மோடு 1. தென் 50 to 660க்கு மோடு 2. அப்போ 2 மோடு கண்டுபிடிக்கிறதா சார் அப்படின்ற கேள்வி வரும். வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்துச்சுனாலே இது பை மோடல்னு சொல்லுவோம். பை மோடல். இந்த மாதிரி வந்துச்சுனாலே இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மோடு ஈக்குவல்ஸ் டு 3 times மீடியன். 3 times மீடியன் மைனஸ் 2 times மீன். அப்போ 3 times மீடியனுக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க. மீடியன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 45. இப்போ 3 into 45 மைனஸ் 2 times மீன். மீன் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னு பாருங்க. ஸோ மீன் வேல்யூ 39.27. சப்ஸ்டிட் பண்ணுங்க. மீன் வேல்யூ 39.27. கால்குலேட் செக் பண்ணுங்க. அதாவது 3 times 45 minus 2 times 39.27. ஸோ மோடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 56.46. இந்த மாதிரி பை மாடல் வந்தாலே டைரக்டாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 3 times மீடியன் மைனஸ் 2 times மீன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.